ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல நைட்டு டின்னருக்கா இருக்கட்டும், இந்த மாரி நீங்க டிஃபன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி நான் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுடைய வீட்ல கப் இல்ல கிளாஸ் ஏதாவது ஒண்ணு மெஷர்மென்ட்க்கு எடுத்துக்கோங்க. அதிலே எல்லா பொருளையும் அளந்து சேர்க்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அரிசி எடுத்த அதே கப்ல 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற அந்த டீஸ்பூனையும் மெஷர்மென்ட்க்கு எடுத்துக்கிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். அரிசியும் பருப்பையும் தண்ணி சேர்த்து 2, 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா தண்ணி வந்து புடிச்சு வச்சிருக்கேன். இதிலேயே நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்னும் நல்ல ஹெல்திக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே 5 வரமிளகாவையும் சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லா நான் ஊற வச்சுக்க போறேன். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் நீங்க இந்த அரிசி பருப்பு ஊற வச்சீங்கன்னா போதும். நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதுனால நைட்டே ஊற வச்சுட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் ஊற வச்சிருக்கேன். அரிசியும் பருப்பும் நல்லா நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மொளகாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டே ஊற வைக்கிறதுனால நல்லா கொஞ்சம் அரைப்பட்டு வந்துரும். மிளகா சேர்க்க மறந்துட்டீங்கனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல ஊற வைக்காத மிளகாவ கூட நீங்க சேர்த்து ஃபர்ஸ்ட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நானு மிளகாவ சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துட்டு, கூடவே ஒரு 5, 6 பல் பூண்டையும் சேர்த்துட்டு, முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது போல அரைச்சதுக்கு அப்புறமா, இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். கொரகொரப்பா இருக்கிற மாரி அரைச்சுக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சு எடுக்கும்போது, அடை தோசை வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டியதில்ல. அரைச்சு வச்சிருந்த அந்த மாவையும் ஒரு பாத்திரத்தில சேர்த்துட்டு, இது கூடவே பொடியா நறுக்கிய கருவேப்பிலை, பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வதக்கிட்டு சேர்த்துக்குவாங்க வெங்காயத்தெல்லாம் வந்து. நான் வந்து அப்படியே வதக்காமலே சேர்க்கிறேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டா தான் இருக்கும் சாப்பிட. இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காவ நான் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு, எல்லாத்தையும் நல்லா கலந்து குடுத்துக்கலாம். நல்லா கலந்து குடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி பார்த்து நீங்க வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடை தோசைக்கு மாவு ரொம்ப வந்து தண்ணியா இருக்காது. கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி வைப்போம். அடை தோசைய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மாவ அரைச்சதுமே நம்ம வந்து செய்யலாம். புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்ல. அதனால நீங்க மாவு அரைச்சதுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. இப்ப இத அப்படியே ஒரு பக்கமா எடுத்து வச்சுட்டு, அடை தோசைக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் போல செய்ற தேங்காய் சட்னி தான் இப்ப நான் வந்து சைட் டிஷ்ஷா வந்து செய்ய போறேன். துருவி வச்சிருக்கிற தேங்காவ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு 2 முந்திரி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு, சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்து சட்னிய நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே தாளிச்சும் நான் வந்து சேர்த்து எடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டியில எண்ணெய், கடுகு, கருவேப்பிலைய மட்டும் போட்டு தாளிச்சும் எடுத்து வச்சுட்டேன். சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் நல்லா சூடு ஏறினதும், ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவ எடுத்து ஊத்தி நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடை தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிசா வந்து நம்மளால பண்ண முடியாது. கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாரி தான் நம்மளால சுட முடியும். மேல எண்ணெய் வேணும்னா நீங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய், எண்ணெய், நல்லெண்ணெய் கூட நீங்க சேர்த்து பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க வேக வச்சுக்கோங்க அடை தோசைய பொறுத்தவரைக்கும். பருப்பெல்லாம் நெறைய சேர்த்துருக்கிறதுனால டைம் எடுத்து வேக வச்சுட்டு, ஒரு பக்கம் நல்லா வெந்ததும், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா மேல மசால் தோசை மாரி கலர்லாம் வரணும் அப்டின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க குக் பண்ணீங்கன்னா கலர் சூப்பரா வரும். நம்ம எல்லா பருப்பும் போட்டிருக்கிறதுனால தோசை கலரே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவையும் அடை தோசை செஞ்சு எடுத்துக்கிறேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுடைய வீட்ல இன்னைக்கு அடை தோசையும், தேங்காய் சட்னியும். தேங்காய் சட்னிக்கு பதிலா நீங்க உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சிருக்கோ அது மாரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அப்பப்போ உங்களுடைய சமையல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஹெல்தியான ரெசிபீஸும் நீங்க மெனுவா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் இந்த ரெசிபி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.